ஹலோ காய்ஸ், மீண்டும் உங்களை VK7 சேனலில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் காய்ஸ். நம்ம வந்து 2 ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ் பார்க்கலாம். காய்ஸ், இந்த VK7 சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக என்ட்ரி ஆகிறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப்ஷன்னால் ஓகே கொடுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே ஆல் டிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் காய்ஸ். வீடியோ வந்து பாஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாஸ் பண்ணால் உங்களுக்கு புரியாது, ஆனால் படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியாது. வாங்க காய்ஸ், கதைக்குள்ளே போகலாம். ரெண்டாவது படம் பேர் பார்த்திங்கன்னா வந்து பசிபிக் ரேம். காய்ஸ் வாங்க நம்ம மொதல் பாகத்தை பற்றி பார்க்கலாம். காய்ஸ் இதில் வந்து காட்ஸில்லா படம் பேர் 1952லேருந்து 2019 வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பாகம் ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பாகத்தோட கதை பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாகத்து கதை பார்த்திங்கன்னா 2 காட்ஸில்லா காமிப்பாங்க. அப்போ தான் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சிருப்பாங்க. சிட்டிக்குள்ளே வரப்போ ரொம்ப வியக்கத்தக்கவான இருக்கும் அந்த பார்க்குறப்போ. இதில் வந்து மிலிட்ரிக்காரங்க எப்படி போராடி 2 காட்ஸில்லாவும் சாவடிச்சிட்டுக்கப்புறம் அந்த ஒரு முட்டை மட்டும் மீறுற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அதோட 1998 அந்த பாகம் ரிலீஸ் ஆகிருக்கு கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 2014 ரிலீஸ் ஆன பாகம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக கதையை காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்ஸில்லா தான் வந்து ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து அந்த படத்தோட கதை எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 2 விலங்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான 2 விலங்கு வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அது எப்படி காமிச்சிருவாங்க பார்த்தா, ஜப்பானில் இருக்கிற ஒரு அணு உலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பழுது ஏற்பட்டணும். அதனால் வந்து அந்த அணு உலையை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து அது ரேடியேஷனால் தான் வந்து வளரும். அதுக்கோசரம் அந்த அணு உலையில் இருக்கிறதுனால அந்த அணு உலையை மூடிடுவாங்க. பப்ளிக் யாருக்கும் தெரியாமல் வந்து பார்த்துப்பாங்க. அதில் வந்து படத்தில் இதில் பார்த்திங்கன்னா வந்து காட்ஸில்லா வந்து இந்த 2 விலங்கு கூட வந்து சண்டை ஃபைட் பண்ணுற மாரி வந்து உலகத்தை வந்து காட்ஸில்லா தான் காப்பாற்றுற மாரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. கைஸ் மூணாவது பாகம் பார்த்திங்கன்னா வந்து 3 தலை ரேகனு, அப்புறம் வந்து பட்டாம்பூச்சி, அப்புறமேட்டு வந்தீங்கன்னா 2 பறவையும் காமிச்சிருப்பாங்க. இந்த 2 படமும் பார்த்திங்கன்னா வந்து பசிபிக் ரேம் அப்புறம் காட்ஸில்லா தமிழில் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 3வது பாகம் தான் செம்மையாக இருக்குது கைஸ், அதனால் மிஸ் பண்ணாதீங்க கைஸ். நம்ம 2வது பார்க்க போகிற படம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ரேம். இந்த படம் வந்து 2013 2018 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படமும் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்குது கைஸ். இந்த படத்தோட கதை என்னான்னு பார்த்திங்கன்னா வந்து வேற்று கிரக விலங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சின்ன விலங்காக இருக்காது, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20-30 அடுக்கு இருக்கிற பில்டிங் ஹைட் அவ்வளோ பெருசு இருக்கிற விலங்கு தான் காமிச்சிருப்பாங்க. இதில் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு ரோபோ ரெடி பண்ணுவோம். அந்த ரோபோ பார்த்திங்கன்னா வந்து அதுவும் 20-30 அடுக்கு இருக்கிற பில்டிங் ஹைட்டு அவ்வளோ பெருசு இருக்கிற வந்து ஹைட்டு காமிச்சிருப்பாங்க. ரோபோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். 13 வந்த கதை பார்த்திங்கன்னா வந்து ஓல்டு ரோபோ ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து பார்ட்னர்ஸ் 2 பேர் இருந்தால் தான் வந்து இயக்க முடியும் இந்த ரோபோவை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீனில் வந்து எதிர்பார்க்காத முறையில் வந்து ஒரு பார்ட்னர் இறந்துருவார். அது பார்த்திங்கன்னா வந்து அவரோட அண்ணன் தம்பிங்க 2 பேர் தான் ஒர்க் பண்ணாங்க ஒன்றா. அதில் ஃபஸ்ட் பாகத்தில் பார்த்திங்கன்னா இதுமாதிரி விலங்கு கூட சண்டை போட்டு அந்த ரோபோ இழந்துருவாங்க. அதில் பார்ட்னரை இறந்துருவார். அதனால் ஃபஸ்ட் பாகத்தில் தம்பி மட்டும் என்ன பண்ணுவார், வேலையை போதுன்னு முடிச்சுட்டு போயிடுவார். ஃபஸ்ட் பாகத்தை வந்து பார்த்திங்கன்னா அதோடு முடிச்சிருப்பாங்க. 2ஆம் பாகத்தில் தான் வந்து ஃபைட்டெல்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. 2ஆம் பாகத்தில் பார்த்திங்கன்னா வந்து கேப்டனே தன்னோட உயிரை வந்து இந்த படத்தில் கொடுத்துருவார். இந்த வேற்று கிரக விலங்குலாம் வந்து எந்த வழி வருது பார்த்திங்கன்னா கடல் வழியாக வந்து தான் வர மாதிரி கண்டுபிடிச்சி அந்த வழியை வந்து அழிப்பாங்க இந்த படத்தில் கைஸ். ஓகே கைஸ், VK7 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சேனலு, அதனால் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களை வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நல்ல ஹாலிவுட் மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணுறேன் கைஸ். அதனால் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ.